வாங்க சௌ குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சுக்கலாங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்காங்க மீடியம் சைஸில். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு வரமிளகாய் வந்து சேர்த்துருக்காங்க. ஒரு தக்காளி அரைச்ச விழுதுங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறுபருப்பு வந்து ஊற வச்சுருக்கணுங்க. அது பார்த்திங்கன்னா பாசி பருப்பு தாங்க. இதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஊற வச்சு அதில் சேர்த்துக்கலாங்க. எதுக்காக பாசி பருப்பு சேர்த்துறதுன்னு பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வரதுக்காகுங்க. இப்போ வந்து காய் வந்து சௌ வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி அரைச்ச தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து தேங்காயை அரைச்சிட்டு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. இப்போ தேங்காய் பாலையும் இது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. வந்து பார்த்திங்கன்னா குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கிறனா தூவிக்கலாங்க. இல்லைனா அப்படியே வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. கொத்தமல்லி தழை சேர்க்கும்